ஹலோ ஆல், நான் நந்து. இது என் வாய்ஸ். இது பிகமிங் மீ சீரீஸில் டே 10. உங்கள் டே எப்படி போச்சு? இன்றைக்கி நெட் ஆஃப் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஒரு மாதிரியான நாள் தான். இன்றைக்கி எனக்கு வீடியோ பண்ணவே தோணலை, ஆனாலும் உட்காந்து பண்ணுறேன். நான் ரொம்ப என்னை நான் பழக்கிக்கிறேன். ஆனாலும் எதுக்கு பழக்கிக்கிறேன்னா, சோஷியல் மீடியாவில் வர்ற அப்யூசிவ் கமெண்ட்ஸ், இப்போல்லாம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னு கூட சொல்ல முடியல, அப்யூசிவ் கமெண்ட்ஸ். எப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் பாருங்க. நான் மட்டும் இல்லை, சோஷியல் மீடியாவில் வீடியோ போடுற எல்லா பெண்களுக்குமே இப்படியான ஒரு வாழ்க்கை தான் போல். தெரில. இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டேன். பெண்கள் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு. ஆணாதிக்க சிந்தனை கொண்ட ஆண்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் மேல் ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு. பாவம், என்னைய கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, சவுண்டு ரொம்ப அதிகமாக வருது. அது நான் நிறைய இப்போல்லாம் திட்டு வாங்குகிறேன், பரவாயில்ல. ஆனால் அது பழக மாட்டேங்குது. இப்போ எல்லா வீடியோவுக்கும் கெட்ட வார்த்தையில் திட்டி அப்யூசிவாக கமெண்ட் போட்டு அப்படி இருந்தால் பழகிரும் போல். எனக்கு ஒரு சில இதில் வருது, ஒரு சிலது பாசிட்டிவாக வருது, ஒரு சில போஸ்ட்டில் ரொம்ப அப்யூசிவாக வருது. எல்லா போஸ்ட்லேயும் அப்யூசிவாக கமெண்ட் போட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு எனக்கு இப்போ தோட ஆரம்பிச்சிருச்சு. தொடர்ந்து திட்டுங்கடா, ஏன்டா விட்டு விட்டு திட்டுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா தொடர்ந்து திட்டுனா பழகிரும்ல. எப்பயாவது இந்த மாதிரி ஏதாவது வாங்கினா தானே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. விட்டு விட்டு வாங்கினா தான் கஷ்டமாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் அந்த அப்யூசிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா பழகிக்கலாம்ல. ஒரு மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி காலையிலையுமே அப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு இப்படி தோணுமா? நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு தெரியும், ஆனாலும் அந்த வேலையை எந்திரிச்சு அந்த வேலையை செய்யவே முடியாது. ஏகப்பட்ட வேலை பெண்டிங்கில் இருக்குதுன்னு தெரியுது மூளைக்கு, ஆனால் எந்திரிச்சு அதை செய்ய முடியல. ஏன் இப்படி ஆகுதுன்னு எனக்கு தெரில. எனக்கு நிறைய நாள் இப்படி ஆகுது. ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது. வீடியோவுக்கு ஐயோ, ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவாக போகுதுன்னு தெரியுது வீடியோ. ஆனாலுமே என்னால் எல்லாத்தையும் அப்படியே ஓப்பனாக பேசிட முடியல. கெட்ட வார்த்தையெல்லாம் எனக்கு ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க தோணுது. ஆனாலும் அவங்களுக்கு இவ்வளோ அட்டென்ஷன் கொடுக்கும். ஆக்சுவலாக இந்த 2 எக்ஸ்ட்ரீமுக்கு இடையில தான் நான் மாட்டிட்டு முழிக்கிறேன். எப்படின்னா, இந்த லோ லைஃப்ஸ் அவங்கெல்லாம் ஒரு ஹியூமன்ஸாக கூட நான் மதிக்க மாட்டேன். இந்த லோ லைஃப்ஸ் போடுற கமெண்ட்டுக்கா நீ இவ்வளோ யோசிக்கிற அப்படின்ற நந்தனாவும், இந்த பக்கம் நீ ஒரு ஹியூமன் தானே, இதெல்லாம் சாதாரண எமோஷன்ஸ் தானே, நீ அந்த எமோஷன்ஸை நீ அந்த டைமில் ஃபீல் பண்ணிவிட்டு விட்டால் தானே அது உனக்கு பேர்டனாக இருக்காது அப்படின்ற ஒரு நந்தனாவும் கான்ட்ரடிக்ட் ஆகுது. என்னால் அந்த கான்ட்ரடிக்ட் ஆகுறத எப்படி ஹேண்டில் பண்ணேன்னு தெரில. இப்போ நான் இந்த நந்தனா சொல்கிறத கேட்கணுமா, இல்லை இந்த நந்தனா சொல்கிறத கேட்கணுமா? இவங்கெல்லாம் ஒரு ஆளான்னு அப்படியே லோ லைஃப்ஸ், அந்த வார்த்தையை நான் திரும்ப திரும்ப என் மண்டைக்குள்ளே சொல்லிகிட்டே இருப்பேன். யூ ஆர் நாட் வர்த் மை அட்டென்ஷன், தீஸ் லோ லைஃப்ஸ் ஆர் நாட் வர்த் மை அட்டென்ஷன் அப்படின்ற வார்த்தையை நான் யோசிச்சுக்கிட்டு அப்பப்போ மைண்டுக்குள்ளே சொல்லிக்குவேன். ஆனால் இந்த பக்கம் என்னாகும், அந்த எமோஷன் அப்படியே கட்டுப்படுத்த அது ஒரு கட்டத்தில் அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆகும். அது ஒரு மாதிரி அழுக, வெறுப்பு எல்லாம் கலந்து வரும். எதுக்குடா அதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு. இப்போ
நான் ஆண்கள் மேலே வெறுப்பையோ இல்லை ஆம்பளைங்கெல்லாம் நீங்கள் என்னடா அப்படின்ற மாதிரியோ அப்படி ஒரு நாள் கூட நான் பேசவே மாட்டேன். அப்படி என் தாட்டும் இல்லை. ஆனால் நான் ஒரு ஒரு இடத்துல நான் இப்போ இன்றைக்கான கண்டென்ட் என்னன்னா, பெண்கள் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டானா என்ன ஆகும், இதுதான் கண்டென்ட். இப்போ இதில் ஆண்கள் எங்கே வராங்க? சரியா, நான் பெண்களுக்கு யார் எதிரினா பெண்கள் கிடையாது. ஆணாதிக்க சிந்தனை கொண்ட ஆண்களும் பெண்களும் மற்ற எல்லா ஜெண்டர்ஸும் பேட்ரியார்கள் மைண்ட் செட் யார்கிட்டலாம் இருக்கோ அவங்க எல்லாருமே பெண்களுக்கு எதிரி தான். அதுதான் இதில் ஆண் பெண் அப்படின்ற பேதமே கிடையாது. பெண்களை இந்த பேட்ரியார்க்கிக்கு எல்லாரும் இந்த சொசைட்டி பழக்கியிருக்கு. அதை விட்டு வெளியே ஒரு சிலர் இதெல்லாம் நீங்கள் ஏன் இப்படி இன்னும் ஏன் இப்படி அடிமையாகவே இருக்கீங்க அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டுட்டா அந்த 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 கேள்வியை இவங்களால எதிர்கொள்ளவே முடியல. அப்போ அந்த கேள்வியை எதிர்கொள்ள முடியாதப்ப அவங்களோட வார்த்தை என்னவா இருக்குது? தேவடியா பிராண்ட். ஐயோ சபா. எனக்கு சாயங்காலம்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஏன்னா இந்த வார்த்தையவே வச்சு திட்டுறீங்க, வேறு ஏதாவது ஒரு புதுசாக ஒரு வார்த்தை கண்டுபிடிங்களேண்டா அப்படிலாம் எனக்கு ஆயிடுச்சு. இன்னும் எத்தனை வருஷம்தான் இதே வார்த்தையை வச்சு திட்ட போகிறீங்க? வேறு ஏதாவது புதுசாக உங்களுக்கு வார்த்தை தெரியாதா? வேறு ஏதாவது க்ரியேட்டிவாக அவங்க மண்டையில் யோசிக்கவே வராதா? ஆணாதிக்க சிந்தனை கொண்ட ஆண்களை தான் கேள்வி கேட்குறேன் நான். க்ரியேட்டிவாக உங்களுக்கு கெட்ட வார்த்தை கூட கிடைக்க மாட்டேங்குதுன்னா அப்போ என்ன தான் உங்கள் மண்டைக்குள்ளே இருக்குது? எனக்கு புரியல. கேள்வியை இல்லை கண்டென்ட்டாகவே எதிர்கொள்ள தெரியாது, கேள்வியாக எதிர்கொள்ள தெரியாது. நீ வாயை திறந்துட்டியா, அப்போ நான் உன்னைய தேவடியா பட்டம் கட்டுவேன். நீ எல்லாம் எப்படி வாயை திறக்கலாம்? நீ பொம்பளை தானே. அப்போ அவங்களோட மைண்ட் செட் எப்படிலாம் இருக்குது? முன்னாடிலாம் எனக்கு இன்றைக்கி அப்படி தோணலை, ஆனால் முன்னாடிலாம் எப்படி தோணுன்னா, இந்த ஆண்கள் கூட இப்படி யாருன்னே தெரியாத ஒரு ஆளோட கமெண்ட்டில் இப்படி கமெண்ட் செக்ஷனில் இப்படி கமெண்ட் போடுறாங்களே, அப்போ கூடயே வாழ்கிற பொம்பளைங்களோட நிலைமையெல்லாம் என்ன? எனக்கு அதை யோசித்தா அந்த 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 வீட்டு பெண்கள் மேலே ஒரு மாதிரி இதாகிடுது. எப்படி 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 அப்போ இப்போ இங்கே இப்போ இந்தியாவில் எல்லாருக்கும் ஃப்ரீடம்லாம் இல்லை. அப்போ சுதந்திரம் எல்லாருக்கும்லாம் கிடச்சிட்றதில்ல, அப்படி தானே? இன்னுமே நம்ம யாருக்கோ அடிமையாக தான் இருக்கோம், அப்படி தானே? ஒரு சிஸ்டம்க்கு அடிமையாக இருக்கும், ரிலீஜியனுக்கு அடிமையாக இருக்கும். பெண்கள் இந்த பேட்ரியார்க்கிக்கு அடிமையாக இருக்கும். அப்போ இது 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 ஃப்ரீடம் வாங்கின ஒரு கண்ட்ரியும் கிடையாது. இது இது இப்போ இது இது எப்படி? நிறையா கேள்வியாக இருக்குது என் மைண்டுக்குள்ளே. ஆனால் அந்த கேள்விக்கெல்லாம் பதிலே கிடையாது. பதிலே யாராலையுமே சொல்ல முடியாது. என்னை மாதிரி இருக்கிற எங்களுக்குள்ளே இருக்கிற கேள்விகளுக்கான பதில், பெண்களுக்குள்ளே இருக்கிற கேள்விக்கான சில நேரம் எனக்கு எப்படி தோணுன்னா, நான் 2019, 20க்கு முன்னாடி நானும் ஒரு சப்மிசிவான ஒரு உமன் தான். 2010 அப்போ கேர்ள்னு கூட சொல்லிக்கலாம், இப்போ தான் உமன். ஒரு சப்மிசிவான உமன் தான் நான். எனக்கு இப்போ இந்த மாதிரி கேள்வி வர டைம்லாம் எப்படி தோணுன்னா, நீ பேசாமல் அந்த மாதிரியே இருந்துட்டு போயிருக்கலாம்ல நந்தனா. நீ தேவையில்லாமல் இப்போ ஆண்கள் பெண்கள் ஈக்குவாலிட்டி பேசுகிற நீ ஏன் அவங்களுக்கு கிடைக்கிறது எங்களுக்கு நிறைய கிடைக்க மாட்டேங்குதுன்னு கேட்குற, ஏன் அவங்களுக்கு கிடைச்ச இந்த ஃப்ரீடம்லாம் எங்களுக்கு கிடைக்கலன்னு பேசுகிற, ஏன் அவங்களுக்கு ஒரு சம்பளம் அவங்களுக்கு ஒரு சம்பளம் கிடைக்கிது, எங்களுக்கு ஒரு சம்பளம் கிடைக்குதுன்னு பேசுகிற, இதெல்லாம் ஏன் நீ பேசுகிற? இதெல்லாம் நீ ஏன் யோசிக்கிற? எனக்கு அறிவு இல்லாதன்ற வார்த்தை யூஸ் பண்ண வேணாம். நான் நிறைய யோசிக்காமல் இருந்தப்ப இந்த கேள்வியெல்லாம் என் மைண்டுக்குள்ளே
என்னைய ஹாண்ட் பண்ணலை. ஆனால் இப்போ நான் யோசிக்கிறனால நான் நிறையா பேரோட இந்த மாதிரியான கண்டென்ட்ஸு கன்சியூம் பண்ணுறதுனால அதனால தானே உனக்கு இந்த மாதிரி கேள்வியெலாம் வருது. ஒன்றுமே தெரியாமல் இருந்துட்டு போயிருக்கலாமே. தற்குறின்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ணலை. சரி விடு, யூஸ் பண்ணல. நான் சப்மிசிவாகவே இருந்துட்டு போயிருக்கலாமே இந்த சொசைட்டியில். நான் இதுதான் பொம்பளைங்களுக்கு இதுதான் வலி, இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு இருந்திருப்பேனே. இவ்வளோ கேள்வி என் மண்டைக்குள்ளே வந்திருக்காது. நான் பாட்டுக்கு இன்னொரு ஆளுக்கோ, இன்னொரு சொசைட்டிக்கோ, இன்னொரு சிஸ்டம்க்கோ, இந்த சொசைட்டிக்கோ அடிமையாக இருந்துட்டு போயிருப்பேனே. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் எனக்கு வராதே அப்படின்னு தோணுது. ஒரு மாதிரி இருக்குது. ஏன் ஆண்கள் இவ்வளோ குரூர புத்தியாக இருக்குது சில ஆண்களுக்கு அப்படின்னு என்னால் அதை ஜீரணிக்கவே முடியல. இப்போ ஆண்கள்னு பேசுகிறனால இப்போ ஒரு சிலர் எல்லா ஆண்களும் அப்படி கிடையாது, நாட் ஆல் மென் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. இப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்குற ஆண்கள்கிட்ட போய் நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா? அந்த மாதிரி கேட்குற ஆட்களை கேட்குறேன். இப்போ அவங்க தப்பாக பேசுகிறாங்கன்னு தெரியுது. யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு அப்படி வார்த்தைகள் சொல்லி ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுது. கேவலமான கருத்துக்களாக அவங்க கமெண்ட் போடுறாங்கன்னு தெரியுது. ஆனால் அதை தட்டி கேட்குறது இல்லை மற்ற ஆண்கள். அப்போ நாங்கள் எப்படி எடுத்துக்குவோம்? அப்போ ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் ஃபில்டர் போட்டு பேசணுமா? சில ஆண்கள் சம்மன், நாட் ஆல் மென் அப்படின்னு ஃபில்டர் போட்டு பேச முடியுமா? அது எப்படி ரியாலிட்டியில் அது எப்படி சாத்தியமாகும்? இப்போ எனக்கு நான் என்னோட இதை மட்டும் சொல்கிறேன். இப்போ என்னோட கமெண்ட்ஸுக்கு வர்ற கேவலமான அப்யூசிவான கமெண்ட்ஸ் ஆண்கள்கிட்ட இருந்து தானே வருது. அப்போ நான் ஆண்கள்னு பேசுவேனா? சில ஆண்கள் சொல்லி பேசுவேனா? ஒரு மாதிரி இருக்குது. இப்போ இதெல்லாம் நான் ஆண்களை பற்றி தப்பாக பேசியோ, இல்லை நீங்கள்லாம் ஏன்டா இவ்வளோ கேவலமாக இருக்கீங்க அப்படின்னு கூட நான் கேள்வி கேட்டோ வீடியோ போடல. இந்த வீடியோ அப்படி இருக்குது. என் மனக்குமுறலை சொல்கிறதுனால இந்த வீடியோவில் அப்படி சொல்கிறேன். நான் பாட்டு தானே பாடுறேன். என்னால் அதுதான் ஒரு இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. நான் பாட்டு தானே பாடுறேன். அப்போ அந்த ஆண்களுக்கெல்லாம் வாயவே திறக்கக்கூடாது போல். பொம்மை மாதிரி வாயில் இப்படி பிளாஸ்டரை ஒட்டிட்டு சோஷியல் மீடியாவில் யாருமே இருக்கக்கூடாது போல். பொம்பளைங்க இருக்கவே கூடாது போல் அவங்களுக்கெல்லாம். நான் பாட்டு பாடுறதுல உனக்கு என்னதாண்டா வந்துச்சு? இன்றைக்கெலாம் ஒருத்தன் அந்த ஆளுக்கு இவ்வளோ தாடி. நான் அந்த ஆளுக்கு டிபியிலேயே ஒரு பொண்ணோ ஒய்ஃபாக இருக்கலாம். அந்த ஆளுக்கு ஒரு 60 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் உன்னைய மச்சினிச்சியாக வச்சுக்கிறேன்றேன். என்ன வார்த்தை இதெல்லாம்? என்ன வார்த்தை? எனக்கு புரியல. இது எப்படி ஒரு சரியான ஒரு வார்த்தையாக இருக்கும்? எனக்கு 30 வயசுன்னு வச்சுக்கோ, உனக்கு 60 வயசு. உன் வயசில் பாதி தான் எனக்கு. நான் உனக்கு பொண்ணு மாதிரி. அது அப்படி தோணாத ஆண்களுக்கு? எனக்கு அதுதான் கேள்வியாகவே இருக்குது. அது எப்படி ஆண்களுக்கு அப்படி தோணாமல் இருக்குது? இதை கூடயா சொல்லி தரணும்? இதை உங்களுக்கே தோணாதா? இதை இன்னொருத்தர் சொல்லணுமா உங்களுக்கு? உன்னை விட இத்தனை வயசு கீழே இருக்கிற ஒரு ஆளை பார்த்து நான் உன்னைய மச்சினிச்சியாக வச்சுக்கிறேன். இது என்ன வார்த்தை இதெல்லாம்? ஐயோ, இந்த மாதிரி கமெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆளுகளை பார்க்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் உன் பொண்டாட்டியோட இருக்கிற ஃபோட்டோவை நீ டிபியாக வச்சுக்கிட்டு நீ இன்னொரு பொண்ணோட இதில் கீழே கமெண்ட்டில் நான் உன்னைய மச்சனிச்சியாக வச்சுக்கிறேன்னு கமெண்ட் போடுற. எப்படி ஆண்களால் இது முடியுதுன்னு தான் எனக்கு தெரியவே இல்லை. எப்படி இது முடியுது? நான் ஒரு க்ரோன் அடல்ட்டு தானே. அந்த ஒரு அடல்ட்டால் இன்னொரு அடல்ட்டு ஏன் இப்படி பேசுகிறாங்கன்றத எனக்கு அது பதிலே தெரியல. எப்படி நீங்கள்லாம் இப்படி தான் வளர்க்கப்பட்டீங்களா?
இப்படி தான் டிசைனே உங்களுக்கு இப்படி தானா? உங்கள் டிசைனே இப்படி தானா? இது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டா? உங்கள் நேச்சரே இப்படி தான் உங்களை படைச்சிருக்கா? ஏன்னா இந்தியாவில் மட்டும் இப்படி கேஸ் கிடையாது, எல்லா கண்ட்ரிலையும் அப்படி தான். என்ன இலவோ ஒரு பொண்ணுங்கள்லாம் படிக்க வர்றதே பெருசு. படித்து முடித்து காலேஜ் நான் பார்த்த ஆட்களை வச்சு சொல்கிறேன். சவுத் சைடில் அந்த மாதிரி ஒரு பொண்ணு 12th முடித்தோடனே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்றது இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு படிக்கணுன்றது இப்போ உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குதுல்ல. படிப்பா ஆம்பளை தான், ஸ்கூலுக்கு போ, காலேஜுக்கு போ அப்படின்னு ஈஸியாக நார்மலாக கிடைக்கிற விஷயங்களே இங்கே வந்து ஒரு சிலர் போராடி வாங்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நான் ஒரு ஆம்பளையாக இருந்திருந்தேன், நான் மதுரையிலேருந்து சென்னை வர்றதுக்கு எங்கள் வீட்டில் ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் நான் மதுரையிலேருந்து வேலை கிடச்சி நான் சென்னைக்கு வரேன்னு நான் இது பண்ணுறதுக்கு எங்கள் அம்மா அப்பா கிட்ட அவ்வளோ போராட வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு நார்மலாக கிடைக்கிற விஷயம் எங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு கிடைக்கணும். இப்போ அந்த கஷ்டத்துக்கெல்லாம் மீறி இதை வேற நாங்கள் ஃபேஸ் பண்ணணுமா? நீங்கள்லாம் யார் எங்களுக்கு? நீங்கள்லாம் யார்? எங்கள் அம்மா அப்பா கிட்ட திட்டு வாங்கினா கூட என்னைய பெற்றுருக்காங்க, வளர்த்துருக்காங்க, ஏதோ ஒன்று எனக்கு பண்ணியிருக்காங்க, படிக்க வச்சுருக்காங்க அப்படின்றதுல திட்டு வாங்கிட்டு போயிடலாம். நீங்கள்லாம் யாரா? ஐயோ, எனக்கு சிரிப்பு தான் வருது. நீங்களாம் யாரா? உங்ககிட்டலாம் நான் பேச்சு வாங்கணும்னா என்னடா? ஐயோ, எரிச்சலாக இருக்குடா. ஓ, உங்கள் யாரா நீங்களாம்? சப்பா, இந்த 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 வீடியோ மட்டும் அந்த மாதிரியான ஆண்கள் கண்ணில் பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கும் வந்து திட்டுவாங்க. ஐயோ, சப்பா, இது என்னைய ரொம்ப பாதிக்குது. இந்த மாதிரியான அப்யூசிவ் கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப பாதிக்குது. நான் பாதிக்கலை, நான் இதை வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிடுவேன், நான் இதை டீலே பண்ண மாட்டேன், நான் இதை எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நான் அதெல்லாம் எடுத்துக்கவே மாட்டேன் அப்படிலாம் சொன்னால் அது பொய்ன்னு அர்த்தம். இது பொய் இப்படிலாம் சொன்னால் அது 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 என்னைய அது ரொம்ப பாதிக்குது. இப்படிலாம் யாரோ போடுறாங்க, அது எதுக்கு நீ கண்டுக்கிற? இக்னோர் நெகட்டிவிட்டி. இந்த வார்த்தையை தயவு செஞ்சு ஒரு ஃபீமேல் கண்டென்ட் கிரியேட்டர்கிட்ட சொல்லிடாதீங்களா? யாருமே நான் சொல்லி கூப்பிட்றதுனால தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. இந்த மாதிரி அது ஃப்ளோவில் வருது, சரியா? தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. இந்த மாதிரி இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை தயவு செஞ்சு ஒரு ஃபீமேல் கண்டென்ட் கிரியேட்டர்கிட்ட போய் சொல்லிடாதீங்க. அது எப்படி எங்கே இக்னோர் பண்ண முடியும்? அது இப்போ நான் கேட்டு வாங்குறேனா? இல்லை, நான் அதை கேட்கவே இல்லை. நீங்களாம் நான் பாட்டுக்கு செவனேன்னு ஏதோ ஒரு கண்டென்ட்டை போட்டு பாட்டு பாடிட்டு போய்கிட்டு இருக்கேன். அதில் வந்து என்னடா நீங்கள் பார்த்தீங்க? இப்போ நான் இதில் வந்து நான் இக்னோர் நெகட்டிவிட்டியை வந்து நான் அட்ராக்ட் பண்ணுறேன்னா? இல்லை. இப்போ நான் இப்போ இதுக்கு முன்னாடி உட்காந்து பேசுகிற ஒரு ஹியூமன் வந்து ஆணாக இருந்திருந்தா அப்போ அவங்க என்ன பேசியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மேட்டராகவே இருந்திருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி கமெண்ட், அதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும், கெட்ட வார்த்தை சொல்லி கமெண்ட் வரும். ஆனால் என்னோட பொறப்பை என் குடும்பம் எனக்கு என்னன்னா, எனக்கு பிறக்காத ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சு திட்டுறாங்க. ஐயோ, சிரிப்பு தான் வருது. அந்த டைம் அந்த படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு இன்னும் குழந்தையே பிறக்கலை, எனக்கு இல்லாத ஒரு பிள்ளைய நீ இழுத்து போட்டு திட்டுறேன்னா அப்போது உன்னோட மனசில் எவ்வளோ ஒரு குரூரம் இருக்கும். என்னால் அது இமேஜினே பண்ணி பார்க்க முடியல. இப்போ சீரியல் KILLERS அவங்களாம் இருக்காங்கல்ல, அப்போ அவங்க வந்து ஆக்ஷனில் காமிச்சிடுறாங்க. நீ வந்து மைண்ட்லேயே நீ அதை வந்து பண்ணிடுற. அப்போது உனக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இவ்வளோ நேரம் இதை பற்றி பேசுகிறதெல்லாம் வந்து
வர்த்தா இல்லையா அதுவே எனக்கு தெரியல. நான் வந்து எமோஷ்னல் ஆகி என்னென்னமோ பேசிட்டேன். ஆனால் அதை கட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். கட் பண்ணாமையே போடுறேன். என்ன வருதோ பார்த்துக்கலாம். இன்னைக்கு நாள் எப்படி போச்சு? வேலை வீடியோவே அதான். இன்னைக்கு நாள் எப்படி போச்சு? 20 நிமிஷம் பேசியிருக்கேனா? பரவாயில்ல. இன்னைக்கு நாள் எப்படி போச்சுன்னா, என்னால் வேலையே செய்ய தோணலை. ஆனாலும் இழுத்து வச்சு செஞ்சேன். அடுத்த மாதத்துக்கான கண்டென்ட் வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணணுன்னு சொன்னேன்ல, அதில் வந்து ஒரு 5 பாட்டுக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணி எந்த ஸ்கேல் எனக்கு கம்ஃபர்டபுள், எல்லா ஸ்கேலும் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. எந்த ஸ்கேல் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பார்த்து அந்த ஸ்கேல், அந்த பாட்டு ஒரிஜினல் பாட்டோட ஸ்கேலை மாற்றி அதுக்கு கரோக்கி எடுத்து ஒரு 5 பாட்டுக்கு ரெடி பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் இன்றைக்கான போஸ்ட்டு போட்டேன். அதுக்கான புலம்பல் தான் இதெல்லாம். அதுக்கப்புறம் வீட்டு வேலைகள், சாப்பாடு. இன்றைக்கி வந்து புக்கு படித்தேன். ராமாயண பாத்திரங்கள் அப்படின்னு ஒரு புக்கு படித்தேன். அவ்வளோதான். இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு. நான் வந்து இவ்வளோ நேரம் பேசுனது உங்களை அஃபெண்ட் பண்ணுதுன்னா நீங்கள் அந்த மாதிரியான ஆளாக இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்களே உங்களை கொஷின் பண்ணிக்கணும், நான் வந்து அந்த மாதிரியான ஆளாக இருக்கேனா அப்படின்னு. உங்களை வந்து அஃபெண்ட் பண்ணலைன்னா நான் உங்களை அப்படி சொல்லலைன்னு அர்த்தம். சரியா? புரிகிறதா? நான் யாரை இவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருந்தேன்னா, யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணோட ப்ரொஃபைலுக்கு கீழே வந்து அப்யூசிவாக கமெண்ட் போடுறது, சம்மந்தமே இல்லாமல் பிறக்காத பிள்ளைய வந்து அசிங்கமாக பேசுறது, பொம்பளைன்னா இப்படி தான் இருக்கணும், பொம்பளைன்னா எனக்கு அடிமை தான் அப்படின்னு நினைக்கிற ஆண்கள், இந்த மாதிரியான ஆட்களை மட்டும்தான் நான் பேசினேனே தவிர எல்லாரையும் இழுத்து வச்சு பேசலை. நான் வந்து ஆண் இனத்தையே நான் குறை சொல்லலை. அந்த மாதிரியான ஆண்களை மட்டும்தான் வந்து கேள்வி கேட்குறேன். நான் கேள்வி கூட கேட்கல. இந்த வீடியோ யார் பார்க்க போகிறா? அந்த மாதிரி ஆண்களை பற்றி மட்டும்தான் நான் இன்றைக்கி பேசினேன். சரியா? எல்லாத்தையும் அஃபென்சிவாக எடுத்துக்கிட்டு இது பண்ணாதீங்க. ஒரு இதுக்கு மேலே நான் எப்படி இதை விலக்கி சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. இதுக்கு மேலே நான் அஃபென்சிவாக எடுத்துகிட்டு போங்க. இதுக்கு மேலே நான் எப்படி இவ்வளோ விட விளக்கமாக நான் எப்படி சொல்கிறது? அப்படி தான். இவ்வளோதான். இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு. கேள்வி கேளுங்க. யாராக இருந்தாலுமே, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மோசமாக ஒரு கமெண்ட் வருது, சம்மந்தமே இல்லாமல் யாரையோ இழுத்து வச்சு திட்டுறாங்க அப்படின்னா கேள்வி கேளுங்க. அவங்கள போய் ஏன்டா அப்படி பேசுகிற அப்படின்னு கேள்வி கேளுங்க. எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் அதை கருத்தால் டீல் பண்ணுங்கள். நான் பேசுகிறது பிடிக்கலையா, என் கண்டென்ட் பிடிக்கலையா, நீ பாடுறது கேவலமாக இருக்குது, நீ பேசுகிறது கேவலமாக இருக்குது, உன்னோட தாட் ப்ராசஸ் அசிங்கமாக இருக்குது, அப்படி கமெண்ட் போடுங்க. சம்மந்தமே இல்லாமல் என்னோடய பாடி பார்ட்ஸை, எனக்கு என் குடும்பத்தை, எனக்கு பிறக்காத ஒரு பொம்பளை பிள்ளைய இப்பெல்லாம் பேசாதீங்கடா. ஐயோ, எனக்கு குழந்தைங்கன்னா அவ்வளோ விருப்பம் கூட கிடையாது. ஆனாலுமே ஒரு குழந்தையே நீ எப்படி பேசு? அதுவும் அப்படி ஒரு ஹியூமன் இன்னும் இந்த உலகத்துக்கு வரவே இல்லை. அப்படியான ஒரு ஹியூமனை நீங்கள் எப்படி தாண்டா இப்படி இழுத்து பேசுகிறீங்க? என்னால் புரிஞ்சுக்கவே முடியல. என்னால் அது ஹியூமன் வேயே கிடையாது. ஒரு மனிதத்தன்மையே இல்லாத ஒரு செயல் அது. அப்போது உனக்கு வந்து எந்த ஒரு எமோஷன்ஸுமே இல்லையா? எனக்கு இது பேசிக்கிட்டே போகலாம். இன்றைக்கி நாள் இப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கி நாளை வந்து நான் இன்றைக்கி தூங்கி எந்திரிச்சதோட மறக்கணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நாளைக்கு நாள் நல்லா போகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நாளைக்கு வந்து சரி, நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். குட் நைட்.